வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மோசே என்பவர் கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட 10 கட்டளைகளை பற்றி தியானிப்போம். அது நம் வாழ்வை மாற்றும். நவீன உலகின் இரைச்சல்களுக்கும் அன்றாட வாழ்க்கை சவால்களுக்கும் மத்தியில் நம்முடைய ஆத்மா தேடும் அமைதி எங்கே இருக்கிறது? முன்பு சீனாய் மலையில் ஒலித்த அதே கர்த்தரின் குரல் இன்றும் நம் வாழ்வின் குழப்பங்களுக்கு தீர்வு சொல்ல காத்திருக்கிறது. இந்த தேவ வாக்குகள் உங்கள் வாழ்வை மாற்றும் 10 கட்டளைகளாகும். எகிப்தின் அடிமைத்தலையிலிருந்து ஒரு தேசத்தை விடுவித்து வனாந்திரத்தின் கரடுமுரடான பாதையில் வழிநடத்தியவர் மோசே. அவர் சீனாய் மலையின் உச்சியில் மேகமூட்டங்களுக்கு மத்தியில் 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் புசியாமலும் கர்த்தரோடு தரித்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த புனிதமான கட்டளைகள் அது வெறும் கற்களில் செதுக்கப்பட்டவை அல்ல. அவை மனுக்குலத்தின் ஒழுக்க நெறியின் அஸ்திவாரம். கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையிலான அந்த பரிசுத்த உடன்படிக்கையை இன்றைய நவீன கால சவால்களோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இத்தகைய தேவ வாக்குகள் உங்கள் வாழ்வை மாற்றும் 10 கட்டளைகள். மோசே சுமந்து வந்த அந்த ஒளியில் உங்கள் வாழ்வின் பாதையை தெளிவாக்க இதோ இந்த வீடியோ மூலம் ஒரு தேடல். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சீனாய் மலையில் இடி முழக்கங்களுக்கு மத்தியில் தேவன் கொடுத்த 10 கட்டளைகள் இன்றும் நம் அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருத்தமானது என்பதை பற்றி சிந்திப்போம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற அறிமுகத்துடன் தொடங்கும் இந்த கட்டளைகள் வெறுமனே சட்டங்கள் அல்ல. அவை நம் வாழ்வு செழிக்க தேவன் தந்த அன்பின் எல்லை கோடுகள். முதல் 3 கட்டளைகள் கர்த்தரோடு உண்டான உறவு. முதலாவது கட்டளை, என்னை என்று உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இன்று நாம் சிலைகள் வணங்காவிட்டாலும் நம்முடைய செல்வம், அந்தஸ்து அல்லது தொழில்நுட்பத்தை கர்த்தருக்கு மேலாக வைக்கிறோம். நம்முடைய முதல் முன்னுரிமை எதுவோ அதுவே நம் தெய்வம். இந்த ஓட்டத்தில் கர்த்தரை முதலிடத்தில் வைப்பது எப்படி என்பதை பற்றி நாம் சிந்தித்து அதன்படி செயல்பட வேண்டும். 2ஆம் கட்டளையாக, யாதொரு விக்கிரத்தியாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கண்ணால் பார்ப்பதை மட்டுமே நம்பும் உலகம் இது. ஆனால் கர்த்தரை ஒரு எல்லைக்குள் சுருக்காமல் அவரது பிரம்மாண்டத்தை உள்ளத்தால் உணர வேண்டும். படைப்பை விட படைத்தவரை நேசிக்க வேண்டும். இது நமக்கு நினைவு ஊட்டுகிறது. சிருஷ்டியை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். இதுவே இதனுடைய 2ஆம் கட்டளையின் சாராம்சம் ஆகும். 3ஆவதாக, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. இதனுடைய விளக்கமாவது, பேச்சில் உண்மை இருக்க வேண்டும். இன்று சமூக வலைதளங்களில் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்துகிறதா? கர்த்தரின் பெயரை தவறாக பயன்படுத்தி நம் சுயநலத்தை நியாயப்படுத்துகிறோமா? வார்த்தைகளில் கண்ணியம் காப்பதே கர்த்தருக்கு செய்யும் மரியாதை. கர்த்தருடைய பிள்ளை என்பது அதன் மூலமாக நிரூபிக்கப்படும். 4ஆவதாக, ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இன்றைய 24 மணி நேரம் 7 நாட்கள் 24 மணி நேரம் வேலை கலாச்சாரத்தில் நாம் இயந்திரங்களாக மாறிவிட்டோம். மன அழுத்தமும் சோர்வும் நம்மை துரத்துகின்றன. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, நான் பேர்ன் அவுட் ஆகிவிட்டேன் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் 6 நாள் உழைத்து 1 நாள் ஓய்வு எடுப்பது என்பது உடலுக்காக மட்டுமல்ல, ஆன்மாவிற்காக குடும்பத்தோடு நேரத்தை செலவிடவும் கர்த்தரை துதிக்கவும் இந்த ஓய்வு மிகவும் அவசியம். ஓய்வு எடுப்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது நம்மை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு கலை. மேலும் ஓய்வு நாளில் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை துதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம் அதன்படி நடப்போமானால் அடுத்த வாரம் முழுவதும் நமக்கு அது புது பலனை கொடுக்கும். கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அங்கு போதிக்கப்பட்ட வசனங்கள் நம் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். இதற்காகத்தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மோசே மூலம் கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார். எனவே நாம் அதனை பின்பற்றி நமது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்போம். அடுத்ததாக 5 மற்றும் 6வது கட்டளைகளில் உறவுகளின் மதிப்பை பற்றி கர்த்தர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அதாவது
5வது கட்டளையில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைய காலகட்டத்தில் முதியோர் இல்லங்கள் பெருகி வரும் நிலையில் அதிகமாக காணப்படுகின்றன. நம்மை வளர்த்தவர்களை மதிப்பதும் அவர்களுக்கு தேவையான அன்பை செலுத்துவதுமே நம் கடமை. இது போன்றே வாக்குத்தத்தம் உள்ள கட்டளைகளெல்லாம் பிரதான கட்டளை. நாம் இன்று நம் பெற்றோரை நடத்தும் விதமே நாளை நம் பிள்ளைகள் நம்மை நடத்தும் விதமாக அமையும். எனவே தாயையும் தந்தையும் கனம் பண்ணுவோம், அவர்களை வைத்து பராமரிப்போம், கர்த்தரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். 6வதாக கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை என்பது உயிரை பறிப்பது மட்டுமல்ல. கோபம், பொறாமை, வன்மம் போன்ற குணங்கள் ஒருவரின் மனதை சாகடிக்கும். இன்றைய போட்டிகள் நிறைந்த உலகில் வார்த்தைகளாலோ செயல்களாலோ பிறரை தரம் தாழ்த்துவதும் ஒரு வகையான வன்முறைதான். உயிர்களை நேசிப்போம். அவர்களோடு அவர்களுடைய உணர்வறிந்து நாம் பேச வேண்டும். அவர்களுக்கு மனம் நோகாதபடிக்கு நாம் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். மரணமும் ஜீவனும் வாயின் அதிகாரத்தில் இருக்கிறது. சோ அந்த மரணம் என்பது நாம் பேசும் வார்த்தை அவர்களை கொன்று போடும். அதாவது பிசிக்கலாக இல்லாமல் அவர்கள் மனதளவில் கொல்லப்படுவார்கள். எனவே வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். 7, 8, 9 கட்டளைகளில் நேர்மையை பற்றி பேசப்பட்டுள்ளது. அதில் 7வதில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. திருமண உறவின் புனிதத்தை காப்பது இன்று பெரும் சவால். இணையதள மோகங்களும் தற்காலிக ஈர்ப்புகளும் குடும்பங்களை சிதைக்கின்றன. உண்மையுள்ள அன்பே வாழ்வின் பலம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி துணையை நேசிப்பதே மேன்மை. 8வதாக களவு செய்யாதிருப்பாயாக. நேரத்தை திருடுவது, அலுவலக வேலையில் ஏமாற்றுவது, அடுத்தவரின் உழைப்பிற்கு உரிய ஊதியத்தை தராமல் இருப்பது, இவை அனைத்தும் களவே. நேர்மையான உழைப்பு தரும் நிம்மதி கோடிக்கணக்கான ரூபாயில் கிடைக்காது. எனவே நாம் நேர்மையாக இருப்பதும் மற்றவர்கள் அதை கண்டு இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும் வண்ணமாக வாழ்வதே இந்த 8வது கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 9வது கட்டளையில் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. வதந்திகள், அதாவது ரூமர்ஸ், மின்னல் வேகத்தில் பரவும் காலம் இது. ஒருவரை பற்றி எதுவும் தெரியாமல் புறம் பேசுவதும் தவறான செய்திகளை பரப்புவதும் ஒரு மனிதனின் நற்பெயரை கொலை செய்வதற்கு சமம். உண்மை மட்டுமே நம்மை விடுதலையாக்கும். இந்த மாதிரியான காரியங்களில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஈடுபடவே கூடாது. எனவே தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இந்த மாதிரி பேச்சில் மற்றவர்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் அதிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகு ஆகும். கடைசியாக 10வது கட்டளையில் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பையாக. மற்றவர்கள் வைத்திருக்கும் ஆடம்பர பொருட்களை பார்த்து ஏங்குவதே இதற்குரிய பொருளாகும். இன்றைய பல மனக்கவலைகளுக்கு காரணம் கம்பேரிசன். நம்மிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதே மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு ஒரு திருப்திகரமான வாழ்க்கை, அதாவது கண்டென்ட்மெண்ட், அது நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியமாக இருக்க வேண்டும். இது எனக்கு போதும், கர்த்தர் கொடுத்த ஈவு, இது எனக்கு தாராளமானது, இதற்கு நான் கர்த்தரை துதிப்பேன், மற்றவர்களுடைய பொருளுக்கு எனக்கு தேவையில்லை என்று சொல்லும் வண்ணமாக நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக 10 கட்டளைகளும் நமக்கான விலங்குகள் அல்ல, இவை நமக்கான பாதுகாப்பு சுவர். சாலை விதிகள் இருப்பது நாம் பாதுகாப்பாக பயணம் செய்யத்தான். அது போலவே இந்த கட்டளைகளை நாம் கைப்பிடிக்கும் போது நம் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும். இன்றைய சவால்களை வெல்ல இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு துணையாக இருக்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்றதான நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவித்தது போல எங்களை எங்களுடைய பாவத்திலிருந்தும் தீய பழக்கங்களிலிருந்தும் விடுவிக்க நீர் கொடுத்த உன்னதமான 10 கட்டளைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. தகப்பனே, உம்முடைய கட்டளைகளை அறிந்திருந்தும் பல நேரங்களில் நாங்கள் அறியாமலும் பலவீனத்தினாலும் அவற்றை மீறி இருக்கிறோம். பிறரோடு எங்களை ஒப்பிட்டு இச்சையுள்ள கண்களோடு பார்த்த நேரங்களுக்காக எங்களை மன்னியும். எங்களது வேலையிலும் பேச்சிலும் நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்ட தருணங்களை மன்னியும். உறவுகளில் கசப்பையும் கோபத்தையும் வளர்த்து கொண்டதை மன்னித்து உம்முடைய அன்பினால் எங்கள் இதயங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
உம்மை விட உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்த எங்கள் தவறுகளை பொறுத்து கொண்டு தயவாய் மன்னிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கட்டளைகள் வெறும் எழுத்துக்களாக அல்லாமல் எங்கள் இருதயத்தின் பலகைகளில் எழுதி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பெற்றோரை கனம் பண்ணவும் பிறரை நேசிக்கவும் எங்களுக்கு மென்மையான இருதயத்தை தாரும். பொய்களும் வஞ்சகமும் நிறைந்த இந்த உலகில் சத்தியத்திற்காக நிற்க எங்களுக்கு துணிவை தாரும். எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட எல்லா நாட்களிலும் நாங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஓய்வு நாட்களில் முக்கியமாக ஆலயத்திற்கு சென்று பரிசுத்தத்தை அனுசரிக்கவும், உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கவும், அதை பற்றி கேட்கவும், அதன்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். அதன் மூலம் உம்மோடு நெருங்கி வரவும் எங்களுக்கு கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய கட்டளைகளின்படி வாழவும், அதன் மூலம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரவும் எங்களை முழுவதுமாக உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்வு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அமையற்றும். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இரட்சகரும் மீட்பரும் ராஜனுமான இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.